ரயில் நிலையம் இதுதான். இங்கேருந்து அப்படியே நம்ம போனோன்னா ஆலங்குடி ரூட்டில் போனால் வலங்கைமானா கும்பகோணத்துலேருந்து ஆலங்குடி ரூட்டுக்கு போனால் வலங்கைமான் வந்துடும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். போக போக அந்த ரூட்டை காட்டிகிட்டே இருக்கோம். வாங்க. பஸ் இருக்கா? பஸ் இருக்கு. பஸ் இருக்கு. பஸ்ஸு. ஆமாம். இது கும்பகோணத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டருங்கய்யா? 10-12 கிலோமீட்டர். 10-12 கிலோமீட்ரு. ஸோ கும்பகோணத்தில் ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த வலங்கைமானுக்கு நீங்கள் பஸ் வசதியும் இருக்குது. நம்ம இப்போ கேபில் தான் போயிட்டுருக்கோம். வலங்கைமான் 12 கிலோமீட்டர் இருந்தாலும் இது வந்து மாவட்டம்னு பார்த்தா திருவாரூர் மாவட்டத்துக்கு கீழே தான் வருது வலங்கைமான். வலங்கைமான் வரதராஜம்பேட்டை அப்படின்றது தான் அந்த ஊருடைய பேர், அந்த ஸ்டாப்போடைய பேர். இங்கே இந்த சர்க்கிளில் இருந்தால் எல்லாமே பிரியும். கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற சாலையில் ஆலங்குடிக்கு முன்னாடியே வலங்கைமான் வந்துடும். வலங்கைமான் அப்படின்ற பேர் காரணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். 2 காரணங்கள் சொல்கிறாங்க இங்கே. ஒன்று வந்து ராமாயண கதையோட சம்மந்தப்பட்ட ஒரு காரணம், இன்னொன்று ஈஸ்வரனுடைய சம்மந்தப்பட்ட சிவபெருமானுடைய சம்மந்தப்பட்ட ஒரு காரணம். சிவபெருமானுக்கு இடது கையில் தான் மான் இருக்கும், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மான் இடது கையிலிருந்து வலது கைக்கு மாறின இடம் வலங்கைமான். ஸோ அதனால் வலது கைக்கு மாறிய மான்ன்றதால வலங்கைமான் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ராமாயண கதையோட தொடர்புடைய கதை. இந்த ராமாயண கதையோட தொடர்புடைய இடங்கள் இங்கே நிறைய இருக்குது. கும்பகோணம் சுற்றி நிறைய இருக்குது ராமாயண கதைகள் இங்கே நடந்ததாக. அதன் தொடர்பாக இருக்கிற விஷயங்கள் இந்த கும்பகோணம் சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. காவேரி ஒட்டின மாதிரி வரும். எப்படின்னா, இந்த ராமாயணத்தில் சீதை வந்து மானை ரொம்ப பிடிச்சி போவோம். ஒரு மானை பார்த்தோன்னா அந்த மான் வேணும்னு அப்படின்னு ராமர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த மானை துரத்தி ராமர் வரும்போது அந்த மான் வலதுபுறமாக மாறி போச்சான். அதனால் வலதுபுறமாக மாறின அந்த மானுக்கு வலங்கைமான் அப்படின்ற பேரும் வருது. ஸோ இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதையோட நம்ம வலங்கைமானுக்கு போயிட்டுருக்கோம். இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாறைகளை பார்த்துட்ருப்போமாக. வலங்கைமான் வந்தாச்சு. கோவில் வந்து ரோட்டு மேலேயே இருக்கும். ஸோ ஈஸி டு ஐடென்டிஃபை. ரைட் சைடில் கோவில் இருக்கும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.